என்னுடைய மிக ஆர்வம். நீண்ட நெடி நேரம் 10 மணிலிருந்து ஏறக்குறைய 4 மணி நேரம் உங்களை பொறுமையாக காத்திருக்க செய்திருக்கிறோம். ஏன்னா மதிப்பிற்கு இன்பதுரை அவர்கள் மிகச் சிறப்பாக கருத்துக்களை சொன்னார்கள். அறிவிச்சர் சேதுராமன் அவர்கள் சரி, இந்த தேர்தலை எப்படி கையாள வேண்டும் என்ற நடைமுறைகளை நம்முடைய மூத்த வழக்கறிஞர்கள் குறிப்பிட்ட போது சில கருத்துக்களை சொன்னார்கள். சில கருத்துக்களை சொல்லும் போது சில விஷயத்தையும் சொன்னாங்க. அன்பதரை சொன்ன மாதிரி சந்திரசேகர் சொன்னாரு, குறிப்பிட்ட பலன் கிடைக்க வேண்டும் என்ற மாறி சொன்னாரு. நம்ம அருமை வழக்கறிஞர் மூத்தவர் செல்வம் சொன்னாரு, பலனை எதிர்பார்க்காதே கிடைத்ததுங்கள் என்று சொன்னார்கள். ஆக எங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது, இந்த வழக்கறிஞர்களை பார்க்கும்போது நம்மளாம் மாணவர்களா இருக்கும்போது எப்படி இருந்தோம், இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக தான் நான் கருதுகிறேன். ஏன்னா வழக்கறிஞர் சேதுராமன் அவர்கள் சொன்னதை போல நாங்களும் வழக்கறிஞர் உங்களோடு தொடர்ந்து பணியாற்றாவிட்டாலும் இடையில ஒரு 2 ஆண்டு காலம் தொடர்ந்து வழக்கு மன்றத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைத்தது என்பது அவர்கள் மிக சட்ட ரீதியாக மிகச் சரியாக சொன்னார்கள். எங்க அளவுக்கு அந்த பாட்டை எங்களுக்குரிய பொறுப்பு என்னன்னு கேட்டா, இவங்க சொன்ன மாதிரி சட்டத்துக்குள்ள என்ன விஷயம் இருக்கு, செய்தி இருக்கு என்று சொல்வதற்காக நாங்கள் வரவில்லை. உங்களுடைய நம்பிக்கையை, விசுவாசத்தை அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்ற உணர்வை தூண்ட வேண்டும். பொதுக்கூட்டத்தில் நாங்கள் பேசினா இதற்கு தொண்டர்களை தூண்டி விடுவது நேரத்தில் அதனை போன்றுதான் நம்முடைய வழக்கறிஞர்களுக்கு மிகச் சிறப்பான உணர்வோடு நம்முடைய மாண்புமிகு அறிஞர் எடப்பாடியார் ஆட்சி விடத்திற்கு வர வேண்டும் என்ற எண்ண உணர்வை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுப்பதற்காகத்தான் நாங்கள்லாம் வந்திருக்கிறோம். அது இத்தனை பேர் பெண் வழக்கறிஞர்கள் வந்திருக்கிறீங்க, பல்வேறு வழக்கறிஞர்கள் எங்களுக்கு ஒரு நினைக்கிறது பலன் வேண்டும். அவர் அறிவிச்சவர் என்பதற்கு சொன்ன மாதிரி ஆளுங்கட்சியா வரும்போதும் ஒண்ணு, எதிர்கட்சியா வரும்போதும் இல்லை. நம்ம அதை எதிர்பார்த்து பயன்படக்கூடாது என்ற வட்டியில தான் நாங்கெல்லாம் இங்க நிற்கிறோம். ஏன்னு கேட்டா, நாங்க 72 அறிவிச்சு செய்து சொன்ன மாதிரி 72ஆம் ஆண்டு அதிமுக ஆரம்பிக்கிற போது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அந்த கொடிகளை தூக்கி நிற்கிற போது அவருடைய வீட்டிலே நாங்கள் அந்த பக்கத்தில் காத்து கிடக்கிற போது நாங்கள் எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக அல்லது மேயராக வருவோம் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருந்ததில்லை. இங்கே இருக்கிற அறிவிச்சர் A.K. ராமசாமி தான் நான் சென்னை சட்டப்பள்ளியாக இருக்கும்போது பொருளாளராக இருந்தார். இருக்கிற K.P. தியாகராஜன் தலைவராக இருந்தார். இருக்கிற வழக்கறிஞர் சேதுராமன் அன்றைக்கு அரசு வழக்கறிஞராக உயர் வழக்கறிஞர் வருவார் என்று சொல்லி அன்றைக்கு அவர் செயல்படவில்லை. அன்றைக்கு எங்களோடு இணைந்து செயல்பட்டவர்கள். அதோடு மட்டுமல்ல, அன்றைக்கு இருந்த மாணவர் பட்டியலே, அதிமுக பட்டியலே எங்களோடு இருந்தவர்கள் பல பேர் இயற்கையாகவே சட்டமன்ற உறுப்பினரானார்கள், அமைச்சரானார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், பல இடத்துல இருக்கிறார்கள். 72 போட்டி போட்டு இந்த எங்களுடைய அமைப்பிலே அந்த பட்டியலை லெட்டர் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம தமிழ்ச்செல்வன் ரமேஷ் போன்றவர்கள்லாம் அந்த பட்டியல் எடுத்து பார்த்தா நான் மேயராக ரொம்ப தாமதம். அதுக்கு முன்னதாகவே பல பேர் சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக வின்சென்ட் என்றும், திருச்சி புருஷோத்தமன் என்றும், P.N. சுப்பிரமணியம் என்றும் நிறைய பேர் சட்டமன்ற உறுப்பினர் கிடைக்க வாய்ப்பு கிடைத்தது. நாடாளுமன்ற திருநாவுக்கரசு துணை சபாநாயகர் கிடைக்க வாய்ப்பு கிடைத்தது. அதெல்லாம் மாணவர்கள் பலனை எதிர்பார்க்காமல் அன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செயல்பட்ட காரணத்தால் அந்த பலன் கிடைத்தது. அதனை போல்தான் இன்றைக்கு சொல்லுகிறோம். நண்பர்கள் சொல்லுகிறபடி உங்களுக்கு பயன் வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, ஒரு நல்லாட்சி மலர வேண்டும். அதிமுக என்ற அற்புதமான இயக்கம் அந்த எடப்பாடியார் தலைமையிலே வர வேண்டும் என்ற உணர்வோடு போட்டியுள்ளார். இதற்காக நம்மை பதவி சேரும், பட்டம் சேரும் என்ற உணர்வோடு தான் உங்கள் மத்தியிலே நாங்கள் சொல்றோம். ஏன்னா தேர்தல் நேரத்தில் உங்களுக்கெல்லாம் பெரிய தெரியும், பல உதாரணங்கள் உண்டு. திருமங்கலம் இடைத்தேர்தல், மதுரை மத்திய தொகுதி இடைத்தேர்தல், மேற்கு தொகுதி இடைத்தேர்தல், 3லையும் அதிமுக சந்திக்காத வழக்குகளே இல்லை. இங்க இருக்கிற அருமை நண்பர்கள் தமிழ்ச்செல்வன், மற்ற தமிழ்ச்செல்வன், ரமேஷ் போன்றவர்கள், அன்றைக்கு பல வழக்கறிஞர்கள் அதில் அறிவிச்சர் சொல்லுமே நம்மளே அக்யூஸ்ட் ஆயிடக்கூடாது சொல்ற அளவுக்கு மிக சிறப்பாக செயல்பட்டாங்க. அந்த வழக்குகளே போதுமான வழக்கு கேஸ்லாம் ரெஃபர் பண்றதுக்கு நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதற்கு பின்னால் எல்லா கேஸையும் வழக்கையும் ரெஃபர் பண்ண முடிஞ்சது. ஒரு வழக்கில் 20, ஒரு தேர்தலில் 20க்கும் மேற்பட்ட வழக்குகள், வேட்பாளர் மீது வழக்குகள், வேட்பாளர் குடும்பத்தினர் மீது வழக்குகள், அத்தனை வழக்குகளை சந்திக்கிற போது இந்த வக்கீலே தான் வழக்கறிஞர் கூட்டம் தான் ஒற்றுமையாக உற்ற துணையாக இருந்தார்கள். அந்த உற்ற துணையாக இருக்கிறதா எத்தனை பேர் இன்றைக்கு பல்வேறு கட்சியில் இருந்தாலும் வெடிகுண்டு வழக்கு கூட இன்றைக்கு போடப்பட்டது. அத்தனை வழக்கை தாண்டித்தான் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி பொறுப்புக்கு வந்தார்கள். அதற்கு பல பேர் அந்த பொறுப்புக்கு வர முடிந்தது, சில பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் அறிவிச்சு என்பதை குறிப்பிட்டதை போல அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்றுதான் நம்புகிறேன். ஏன்னா நாங்க சொல்றபடி எதையும் எதிர்பார்க்காம மாணவர் உலகத்தில் இருந்தோம். செய்து சொல்லும் போது அதையும் நான் சொல்லுறேன். செய்து 3 ஆண்டு காலத்தில் படித்து வழக்கறிஞர் ஆகிட்டார் சேதுராமன் நம்முடைய அவைத் தலைவர் அவர்கள். ஆனா நான் 5 கட்சி பணி காரணமாக 5 ஆண்டுல முடிச்சு 5ஆவது வருஷம் தான் நான் பாஸ் பண்ணேன். முதல் வருஷத்துக்கு 3ஆவது வருஷம் வரைக்கும் நீ தேரவோட நண்பர் வரலாறு தெரியும். அந்த வகையில் என் கூட படித்த ஒரு வழக்கறிஞர் மாணவர்
பார் கவுன்சில் என்ரோல் பண்ணும்போது சேதுராமன் தான் என்ன ப்ரப்போஸ் பண்ணார். என்ரோல்மெண்ட்டுக்கு சேதுராமன் அவர்கள் தான் 77ஆம் ஆண்டு ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஏறக்குறைய 46 ஆண்டு கால சர்வீஸ் இருக்கிற உங்களை மூத்தவரை நான் போட்டி போடலாம். மூத்த ஆயுதத்தையும் கதிர்களையும் நான் சீனியர் என்று சொல்லலாம். வழக்கு நடத்துவதில் இல்லை, என்ரோல் பண்ணதுன்னு சொல்லலாம். ஆக அந்த அளவுக்கு அந்த இயக்கத்தின் துணையோடு அதெல்லாம் இருக்கிற போது அமைச்சர் உதயகுமார் அவர்கள் சட்டம் படித்து விட்டு இன்றைக்கு லாயம் முடிச்சுட்டு தன்னுடைய பிராக்டிஸை நல்லா பண்ணாங்க. வாய்ப்பு கிடைத்தது, அரசியல் வந்துட்டாங்க. எங்களெல்லாம் சட்டத்தை விட எல்லாம் பேசுறதை விட இவர் நண்பர் முதல்ல பேசினார், மேற்கு மாவட்ட மண்டலத்தில் எல்லாம் வழக்கறிஞர்னு. இந்த வழக்கறிஞரை விட நம்ம கூட்டுறவுத்துறை அமைச்சர் சொல்லுறாரு பாருங்க, அந்த கூட்டுறவுத்துறை சட்டத்தை கூட அலசி எடுத்தவர் அவர் அமைச்சரா இருந்தாரு. தவிர கூட்டுறவுத்துறையில் தெரியாத சட்டமே கிடையாது அவருக்கு. சட்டம் படித்து விட்டு சட்டம் பேசணும், ஒரு சட்டம் தெரிந்து கொண்டு எல்லோருக்கும் குறிப்பிட்டவர். அப்படிப்பட்டவர் தான் உங்கள் மத்தியிலே வந்து உங்களை எல்லாம் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் சிறந்த பணியாற்றுங்கள். அறிஞர் எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொருவரையும் அறிந்து கொண்டிருக்கிறார், ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். வழக்கறிஞர்கள் தான் நீங்க நாளைக்கு இன்னைக்கு பார்த்துட்டோம்னா மிக எளிமையாக சந்திக்க முடியும். அவரிடம் வந்து பல்வேறு செய்திகள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இவ்வளவு ராஜபுரம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த ராஜதந்திரியாக மிகச் சிறப்பாக வெற்றியை மட்டுமே இன்றைக்கு செயல்பட கொண்டிருக்கிற எடப்பாடியார். நாம என்ன நினைக்கிறோம், நமக்கு வெற்றி நிச்சயம். அந்த தன்னம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த வழக்கர் பெருமக்கள்லாம் மிகச் சிறப்பாக எங்களுக்காக பெருமையா இருக்கு. வழக்கறிஞர்கள் பல பேர் கட்சி பணியில மிக தன்னை ஈடுபடுத்தி இருக்கிறார். கோர்ட் மட்டும் இல்ல, வழக்கறிஞரா மட்டும் இருக்கு. எங்க வட்ட செயலாளர் வழக்கறிஞரா இருக்காரு, எங்க கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் ஒவ்வொரு துறையில அணிச்செயலாளர் வழக்கறிஞர் எல்லாம் வழக்கறிஞர்களாகத்தான். ஏன் எதை பின்பற்றுகிறோம்னா, ஒரு காலகட்டத்தில் புரட்சி தலைவி அம்மா சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் வழக்கறிஞர்களாகவே சீட்டு கொடுத்தாங்க. ஒரு கட்டத்தில் மருத்துவராகவே கொடுத்தாங்க, ஒரு தேர்தலில் ஒன்றிய செயலாளர்களாகவே கொடுத்தாங்க. அம்மாவுடைய சில கொள்கை அப்படி கொடுத்தாங்க பொறுப்பு. அது மாதிரி முக்கியத்துவம் எல்லா கட்சியிலுமே இந்த வழக்கறிஞர்களுக்கான முக்கியத்துவம் இருக்கிறது. அதை அனைத்து இந்திய அண்ணா திமுக முன்னோடியாக முதல் கட்டமாக இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நான் மத்தியில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதே வகையில ஜனார்தனாரு அமர்நாத்னாரு இங்க இருக்க வைக்கலே நம்ம நிறைய பேர் சட்டமன்ற வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனை போன்று இன்றைக்கு வழக்கறிஞர்கள் சங்க தேர்தல் யுக்தி எப்படி பண்ண வேண்டும் ஆரம்பிச்சவர் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதோடு மட்டுமல்ல, தேர்தலில் என்னென்ன நடைமுறையை கையாள வேண்டும், வேட்பாளர் நிற்கிறவர்களுக்கு அந்த என்ன தெரியும் என்பதை மிக தெளிவாக சொன்னாங்க. வேட்பாளர் நிற்கும் போது அந்த விண்ணப்ப படிவம் சரியாக இருக்கிறதா, சரியாக இல்லையா, உரிய நேரத்தில் கொண்டு போய் செலுத்துகிறோமா என்பதோடு மட்டும் பணி முடிந்து விடவில்லை. எனக்கெல்லாம் நினைவு இருக்கிறது, திருமங்கலம் தேர்தல் அப்ப மேல இருந்து அவருடைய தலைமையில் செஞ்சு கொடுத்த பிறகு அந்த விண்ணப்பத்தால கொண்டு போய் சேர்க்கிறதுக்கே நாங்கள் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. சில இன்னல்கள் இக்கட்டான சோதனைகள் வரும். நான் வழக்கறிஞர் துறையில் வெறும் சட்டத்தை மட்டும் வைத்தாக மட்டும் பத்தாது, உங்களுடைய திறமை பயிற்சியோட வேண்டும். ரெப்ரசன்டேஷன் அங்கே ஸ்குருட்டினி பண்ணும்போது நம்ம ஒரு காரணம் சொல்லணும்னா, எதிர்த்த வேட்பாளர் அழகாக சொன்னார்கள், நம்ம மீது குற்றம் சாட்டுவதற்கு முன்னதாக நாம் எதிர்த்த வேட்பாளர் மீது சில குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்தால்தான் அது மிகச் சிறப்பாக கடைசியில் ஒரு நல்ல கட்டத்தை முடியும். இது போன்ற முன்னுதாரணங்கள் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான். ஏன்னா வெறும் சட்டத்தை மட்டும் சொன்ன மட்டும் இல்லை, அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்றதை பார்க்கணும். அதுக்கான வாய்ப்புகளை நம்முடைய அறிவு சார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் சொன்னாங்க. இதெல்லாம் பார்க்குற உழைப்பு எவ்வளவு முக்கியம்னு எங்களுக்கெல்லாம் பெருமையா இருக்கும். ஒரு முன்னாள் அமைச்சர் மீது ஏதாவது வழக்கு வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்முடைய வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் பாரதியார் டி செல்வம் அவர்களும் நம்முடைய இன்பதுரை தான் முன்னாடி போய் நிற்கிறாங்க. அது முன்னோடியோட நமக்கு ஒரு என்ன வரணும், ஆகா நம்முடைய தொண்டர் மீது வழக்க போட்டு விட்டார், அந்த வழக்கை எப்படி டேக்கிள் போலீஸ் காவல் நிலையத்துக்கு எப்படி போகலாம், அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிற நிர்வாகிகள் எதிர்பார்க்கக்கூடியது. ஒரு தண்டம் மீது வழக்கு இந்த வைக்கல பிடிக்கலாம். ஆனா நம்ம மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வழக்கறிஞர்களும் எங்களுக்கு சிறந்தவர்கள். எங்களுக்கு அறிந்தவரை தமிழ் செல்வனாக இருக்கட்டும், ரமேஷ் இருக்கட்டும், அந்த தமிழ் செல்வனாக இருக்கட்டும், ஏனைய அனைவரும் ஒரு தகவலை சொல்லிவிட்டால் உடனடியாக நீதிமன்றத்தில் வந்து நிற்பாங்க. நாங்கள் எத்தனை வழக்குகளை எல்லாரும் சந்திச்சுட்டு தான் வந்திருக்கோம். ஒரு வழக்கு 2 வழக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் சொன்னல. இன்னொரு உதாரணத்தை உங்கள்கிட்ட சொல்லலாம் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு சில வரலாற்றை சொல்லுகிற போது சில செய்தியை சொல்லியாக வேண்டும். இன்றைக்குலாம் சிபிஐ விசாரணை, எஸ்பிசிடி விசாரணை மிக சாதாரணமாக இருந்தது. ஆனால் 92ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டுகளில் சிபிஐ விசாரணை, எஸ்பிசிடி விசாரணை எல்லாம் மிக அரிதாக இருந்தது. அன்றைக்கே அதிமுக இந்த மாவட்ட செயலராக இருந்த என் மீது ஒரு சிபிஐ விசாரணை வந்தது. அன்றைக்கு முன்னாடி அங்க இருக்கிற அதிகாரி, உயர்ந்த அதிகாரி நட்பு பாராட்டுவது போல, நீங்க என்ன செய்யாத குற்றத்திற்கு, ஆதாரம் இல்லாத குற்றத்திற்கு நீங்க போய் முன்ஜாமீன் எடுத்திருக்கேன்னாரு. நான் சென்னையில போய் வழக்கறிஞர் சேதுராமன் யோசனை பண்ணேன், முன்ஜாமீன் எடுக்கலாம். அப்பதான் சொன்னாரு,
எந்த ஆதாரமும் இல்ல, எந்த குற்றமும் இல்ல, எதுவுமே இல்ல, இந்த முன்ஜாமீனை எடுக்காதீங்கன்னு அந்த நேரம் சொன்னார். ஏன்னா முன்ஜாமீன் எடுத்தா குற்றம் சாட்டப்பட்டவராக மறைமுகமாக வந்து விடுவோம். கடைசி வரைக்கும் நான் முன்ஜாமீனை எடுக்கல, விசாரணையில குற்றமற்றம் தெரிந்தது, வழக்கு போட முடியல, எஃப்ஐஆர் கூட போட முடியல. இதுதான் சில நேரம் நம்ம கையாள வேண்டிய நடைமுறைகள். வழக்கறிஞராக மட்டுமல்லாமல் நல்ல வழக்கறிஞரை கேட்கும் போது அந்த நல்ல யோசனையை சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம மூத்த வழக்கில் மிகச்சிறந்த வழக்கு புதுசாக கூட நம்ம நண்பர்கள்லாம் தான் எடப்பாடியார் சந்திச்சிருக்காங்க, நம்ம கதிரவேல் ஆண்டி அவர்கள்லாம் சந்திச்சிருக்காங்க. இது போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் ஆர்வத்தோடு வருகிறார்கள். இதனை போன்ற வரலாற்றில் சில காலத்துல புரட்சி தலைவி அம்மாவோட ஒரு மூத்த வழக்கறிஞர் நான் கூட்டிட்டு போனேன். ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர், நீதியரசராக இருக்கக்கூடியவர். அவரை போவதற்கு, அவர் அம்மாவை சந்திப்பதற்கு இடையிலே இருந்தவர்கள் தடுத்து விட்டார்கள். இடையில சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடாது என்று இன்றைக்கு கூட அவங்க அந்த வழக்கில் இல்லை, தடுத்து விட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை சொன்னாலும் சில தடைகள் வரத்தான் செய்யும். அந்த தடைகளை எல்லாம் உடைத்து விட்டுத்தான் நாம் அத்தனை பேரும் முன்னேற வேண்டும். எல்லா ஒரு அரசியல் இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, ஒரு பொறுப்பை பெறுவதாக இருந்தாலும் சரி, எந்த தடைகள் தான் எளிதாக எடுத்துக்கொண்டு இன்னொரு முறை அடுத்த முறை நாம் தாண்டி விடுவோம், அடுத்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உணர்வோடு நாங்கள் எப்படி செயல்படுகிறோம், எல்லோரும் செயல்படுறோம், நீங்கள் அதை எப்படி செயல்படுங்க. நிச்சயமா எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். முதல்ல நம்முடைய நோக்கம் என்ன? அதிமுக வெற்றி பெற வேண்டும், ஆட்சி பொறுப்பு பெற வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கம். எடப்பாடியார் அத்தனை திறமை கொண்டிருக்கிறார். அன்பானவர், எளிமையானவர், இனிமையானவர், உழைப்பவழி, எல்லா திறமையுடைய அவரை முதலமைச்சர் ஆய்க்கப்பட்டால்தான் நம்முடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அதற்கு இந்த வழக்கறிஞர் அணி இன்னைக்கு மிகச் சிறப்பாக ஆரம்பித்தவர் சேதுராமன் அவர்களும் இன்பதுரை அவர்களும் உங்களை எல்லாம் அழைத்திருக்கிறார்கள். எங்களுக்கு எல்லாரையும் தொடர்ந்து ஒரு அறிமுகம் ஏற்படுகிறது. இடையில தனித்தனியா பார்க்கறத விட ஒட்டுமொத்தமாக உங்களை எல்லாம் பார்க்கிற போது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த மகிழ்ச்சியோடு பங்கிட்டு இந்த நல்ல கூட்டத்தை கூட்டியிருக்கிற இன்பதுரை மற்றும் சேதுராமன் மற்றும் மாவட்ட வழக்கறிஞர்கள் செயலாளர்கள் அத்தனை பேருக்கு உடைய நேரம் புதுசா பொறுப்பு வந்திருக்காங்க. துணைச்செயலாளர் 4 பேர், ஆர்ஆர் எடுத்திருக்காரு, கண்டித்தவன் எடுத்திருக்காரு, இன்னும் பல பேர் சங்க எல்லாரும் நம்முடைய திறமையை காண்பித்து ஆரம்பிச்சவர் சந்திரசேகர் குறிப்பிட்டதை போல இன்னும் நிறைய வழக்கறிஞர்கள் நம்ம எதிர்நோக்கி இருக்கிறார்கள். அத்தனை வழக்கறிஞர்கள் ஒன்றிணையுங்கள். எல்லா வழக்கறிஞர்களும் நாங்கள் இப்ப நீதிமன்றத்துக்கு வந்தோம்னா, அன்னைக்கு நம்ம கூட்டுறவுத்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி நீதிமன்றத்துக்கு வந்த நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்திருந்தாங்க. அது மாதிரி எங்களை போன்றவர்கள் சாதாரண தொண்டர் வந்தால் கூட நீங்கள் அத்தனை பேருக்கு அரணாக இருப்பீர்கள். அங்கே இருக்கிற நீதி அரசிடம் நீங்கள் போய் பேசும் போது மிகச்சிறப்பா இருக்கும். எனக்கு பார்க்கிறேன், நான் ஏகேஆர் இப்ப தொண்டு போட்டு சொல்றேன்னா, நாங்க வழக்கு மன்றத்துக்கு வரும்போது எல்லாம் வழக்கு மன்றத்தை நீதியாடிக்கிட்டு இருக்கும் போது அவர் அங்க இருக்க ஜட்ஜு நீதிபதிகிட்ட போய் உள்ள சேம்பருக்குள்ள போய் ஒரு வார்த்தையை பேசிட்டு கடுமையா பேசிட்டு வருவார். அது அவருடைய நடைமுறை. அதன் விளைவு வெற்றி தான் கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணிட்டு நிறைய முறை அவர் பண்ணாரு. அந்த மாதிரி திறமையுடையவர்களாகத்தான் நம்முடைய இருக்கிறாங்க. எல்லா வகையிலும் முன்னேற்ற உங்களெல்லாம் நாங்கள் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இதனால எங்களால் முடிந்தவரை உங்களுக்கு உற்ற துணையாக இருக்கிறோம். அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பது நல்ல நேரத்திலே சொல்லி இங்கே மதிப்பிற்குரிய இன்பதுரை அவர்களும் ஏனையாவது சொன்னது போல நாங்கள் தொடர்ந்து இந்த தேர்தலில் சந்திக்க இருக்கிறோம். நம்ம எல்லாம் சந்திக்க இருக்கிறோம். இந்த தேர்தல் வித்தியாசமான தேர்தல், எதிர்பார்க்க முடியாத தேர்தல். எத்தனை போட்டின்னு சொல்ல முடியாது, எந்த கூட்டணி சொல்ல முடியாது, என்ன விளைவுன்னு சொல்ல மிக குறுகிய நேரம். அது இப்போதிருந்தே நம்முடைய பணியை ஆரம்பிப்பதுதான் மிக சால சிறந்தது. அந்த பணி எந்த வகையான பணி, கீழ் களத்தில் இருக்கிற பணி வேறு, வழக்கு மன்றத்தில் இருக்கிற பணி வேறு என்பதை அறுதிட்டு சொல்லுகிற எனக்கு மூத்த நண்பர், நல்ல இணைய முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அவங்க சொல்லுது, நானும் உங்களோட இருந்தா சார் வழக்கறிஞராக மிக திறமையான 2 வருஷம் தான் பிராக்டிஸ் பண்ணேன், அதுக்குள்ள என்ன பண்ண விடல. ஏன்னா எங்க சீனியர் என்ன சொன்னாருன்னா, ஒன்று சொல்ல, உங்களுக்கு நல்ல அரசியல் செல்வாக்கு இருக்கு, நீங்க வருவாய்த்துறையிலையும் காவல்துறையிலும் பாருங்க. ஐயா சீனியர் சார்ட்ட வணக்கம் போட்டு எனக்கு இந்த வழக்கறிஞர் தொழிலே வேணாம், நான் அரசியல் சொல்லிட்டு 80லேயே நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலாக அன்றைக்கு நான் என்னுடைய பணியை தொடங்கியிருக்கேன். ஆனால் உங்களை எல்லாம் திறந்தோர் அறிவித்து விட்டு, சீனியர் வழக்கறிஞராக இருந்தாலும் மாதம் எனக்கு ஊதியத்தை கொடுத்து கொண்டிருந்த சீனியர் அவர் இருக்கக்கூடாது. அங்க இருக்கிற குமார் சந்தாத்தெல்லாம் பண்ணிக்கிறாரு, அங்க இருக்கிற தர்மரா சந்தோஷத்தை கூடிறாருங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 5 ஆண்டு காலம் மாதம் நான் அனுப்புகிற வழக்குகளுக்காக கொடுக்கிற அந்த பகுதி தொகையை மாதம் சரியா அனுப்பிடுவார். இருக்கிற சரியா அனுப்பிடுவாரு. அதனால் அத்தனை ஆண்டு காலம் வழக்கறிஞர் பணிகள் இந்த மகிழ்ச்சி எனக்கு இன்னமும் இருக்கிறது. இந்த நல்ல சூழ்நிலையிலே நாங்கள் என்னதான் வழக்கறிஞர் இருந்தாலும் அரசியலில் சில குற்றச்சாட்டு ஆளாகிற போது, சில வழக்குகளை சந்திக்கிற போது உங்களை போன்றவர்கள் தான் எங்களுக்கு உற்ற துணை. நாங்கள் அங்கே வழக்கறிஞராக இருக்க நம்ம சொல்ல முடியாது. எல்லா வழக்கிலையும் சந்திக்கிற வாய்ப்புக்கு நீங்கள் துணையாக நில்லுங்கள், வெற்றி பெறுவோம். அறிஞர் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக ஆக்கி காட்டுவோம் சொல்லி
நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக